ஒரு வழியா இந்த அண்ணாமலையோட கூட ஒரு கசமசா நியூஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அவரு எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொன்னனாலயோ, இல்லாட்டி ஏதோ அவங்க கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனைனாலயோ அவர் எலெக்ஷன் நிக்கல. ஆனா மோடி அதில் தலையிட்டு ஏதோ பேசி கீசி இனிமேல் வந்து அரசியல்ல வந்து மக்களை ஜெயிக்க வைக்கணும். நீங்க ஒரு 20 பேராவது பாரதிய ஜனதா கட்சியில் ஜெயிக்கணும். அவருக்கு நீங்க வந்து வேலை கட்டாயம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவர் செய்வார்னு எனக்கு தோணலை. ஏன்னா எங்க போனாலும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியோட புகழ் பாட வேண்டியது இருக்கும். அங்க இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடயோ இல்லாட்டி அவங்களோட கூட்டணியோட புகழ் பாட வேண்டியிருக்கும். மூணாவது ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் இவங்க 2 பேருடைய புகழ் பாட வேண்டியிருக்கும். இது அண்ணாமலையால முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அவர் அங்க போனார்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லா வச்சு வாங்குவாரு. பட் இப்ப இனி வாங்குவாரன்னு தெரியல. இப்போ வந்து கொஞ்ச நாளாவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருசா எதிர்த்து ஒன்றும் பேசல. ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் வந்து இதெல்லாம் செய்யலாம் என்னன்னு பேசியிருக்கிறாரு. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் எதிர்க்கிற மாதிரி உள்ள பேச்சு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆதரித்து பேசுகிற மாதிரியும் பெருசாக அவர் பேசலை. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி, மோடியை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு. இருந்தாலும் களப்பணியில் அவர் வந்து என்ன செய்வாருன்னு தெரியல. பட் அடுத்த 2 வாரம் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார். பட் அங்கங்கே கொஞ்சம் பயணம் செய்வார். வேட்பாளருக்காக கையெழுத்து கும்பிடுவாராக இருக்கும். இருந்தாலும் 2026 எலெக்ஷன் ஒரு உப்பு சப்பு இல்லாமல் போயிரும் தான் தோணுது. உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரிட தமிழகம்.